இது வழியாக தான் அந்த அருவிக்கு போகணும் போல். செங்கோட்டை ஆர்ச். எந்த ரோடு? இது இல்லையா? இதில் ஐயோ, நம்ம வழிகாட்டி தெருவா சுத்த விட்றாரே. மெயின் ரோட கம்மியான சந்து பந்தா காமிச்சுக்கிருக்காப்புல. இதில் லெஃப்டா ரைட்டா? செம்ம காற்று அடிக்குதுங்க. விண்ட் பிளாஸ்ட் இந்த ஏரியாவில் ஹெவியாக இருக்குது. அதனால தான் ஒருவேளை காற்றால் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்களோ. காற்று வந்து ஹெவியாக கிடைக்கிறனால அப்படியே வண்டியோட நகட்டுது. அப்படியே ஒன் சைடாக நகட்டுது காற்று. சூப்பராக இருக்குல்ல. வர வழியில் ஒரு கேரளா பஸ்ஸு கிராஸ் ஆச்சுங்க. ப்ரைவேட் பஸ்ஸு செம்மையாக இருந்துச்சு. வண்டி ஆல்ட்ரு பண்ணலை, அப்படியே பெயிண்டிங்கே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்புறம் ஏன் அங்கே டூ வீலர்லாம் மாடிஃபை பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க தெரியலையே. ஓ, உங்கள் போங்க செம்ம வியூங்க. அப்பா போங்க, உண்மையிலே வேறு லெவலாக தான் இருக்குது. அப்போ இன்னும் போக போக இன்னும் எவ்வளோ நம்மளுக்கு எக்ஸைட்மெண்ட்டான இடங்கள்லாம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. பார்த்தீங்களா, மலைக்கு மேலே கற்றாழை, இந்த பக்கம் மலை, புளியரை இன்னும் 8 கிலோமீட்டரா? அங்கே தான் போகிறோமா? அங்கே தான் போகிறோம்னு நினைக்கிறேன். கண் போன போக்கிலே கால் போகலாமா? ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாமே ரோடு செம்ம ஒஸ்ட்டாக இருக்குங்க. அப்பா, அது ரோடு கட்டாய இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு 10 மீட்டருக்கு ஒருக்க ஒன்று ஒரேடியாக பள்ளமாக இருக்குது, இல்லைன்னா ஒரேடியாக ஏற்றமாக இருக்குது. வீலுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. டயருக்கும் டேமேஜ் ஆகும், வீலும் டேமேஜ் வரும். ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. பார்த்தீங்களா, பிட்டாக ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஒரே கண்டினியூஸாக போட்டாலும் பிரச்சனை இல்லை. எங்கெங்கெல்லாம் உடஞ்சிருக்கோ அங்கங்கெல்லாம் பிட்டாக போட்டுருக்கோம். அந்த பிட்டு இறங்கும் போது இங்கே வருங்க இந்த மாதிரி பள்ளங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது பகல்லையே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நைட்லலாம் வந்தோம்னா செம்ம ரிஸ்க்கு தான். மணி பார்த்தீங்கன்னா இப்போயே 9 ஆயிடுச்சு. நம்ம 3 மணிக்கெலாம் கேரளா பார்டரில் இருப்போம்னு பிளான் பண்ணணும். ஐயோ ஐயா இருங்கய்யா. இந்த வருது பார்த்தீங்களா, 2 கேரளா பஸ்ஸு பார்த்துட்டோம், கவர்மெண்ட் பஸ்ஸு. அப்போ நம்ம போகிற ரூட்டு கரெக்டு தான். கேரளா பார்டரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஓ மை காட், செம்ம இதுங்க. நம்ம தண்ணியை பார்த்தீங்களா, எங்கேயுமே இந்த பாலருவின்ற போடையே காணுமே. தப்பான வழியில் கொண்டு வந்து விட்டுருச்சா நம்ம வழிகாட்டி. ஆறு கியரையும் போட்டேங்க அவசரத்தில். கியருக்கு வேறு கால் போகுது அடிக்கடி. இருக்கிறதே 6 கியர் தான். நல்லா இருக்குங்க. இந்த தென்னந்தோப்பு இந்த வயக்கடை பார்த்தாலே மனசுக்குள்ள வந்து ஒரு அலை பிரியாச்சு, இணை பிரியாத ஒரு என்ன ஒரு குதூகலம் வந்துடுது. பம்பு செட்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு குழியில் போட்டு அப்படியே சூப்பராக போகலாம். ஒன்றுமே இப்போ அருவி நோக்கி தான் போகிறோம், அங்கேயே சூப்பராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு போது அங்கே தண்ணி வருதான்னு தெரியல, அதுக்கப்புறம் குளிக்க வருவாங்களான்னு தெரில. ஏன்னா மறுபடியும் கோவிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்க்கு போடலன்னா வேறு ஃபைனா.
தமிழ்நாட்டிலேயே 500 போடுறாங்க அப்படின்னா கேரளாவில் அதுக்கு மேலே தான் போடுவாங்க. ஏன்னா அங்கேயும் அந்த கொல்லமா அந்த ஏரியாலேயும் நிறைய பேர் ஸ்ப்ரெட் ஆகிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னு தெரியல. கண்டிப்பாக நம்ம பார்டரு கிட்ட போய்ட்டு அப்படின்னா வேறு வழியே இல்லை, மாஸ்க்கு போட்டு தான் ட்ரைவ் பண்ணி ஆகணும். இது வரைக்கும் மதுரையிலேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாஸ்க்கு போடலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் வீடியோ காலில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோமா, அதனால் பிரச்சனை இல்லை, போயிட்டே இருக்கோம். கிளைமேட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு என்னமோ மழை வர போகிற மாதிரி ஒரு அறிகுறி தெரியுது. அதுவும் போக அந்த ஒரு மண்ணு வாசனை சொல்லுவாங்களா, அது இங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஐயோஹோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ரெயின் கோட்லாம் எடுத்து வந்திருக்கோம். என்ன மழை பெஞ்சா நம்ம வெளியில் அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ண முடியாது. சிஎஸ்கே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேரளா பக்கத்தில் உள்ள அந்த பாலருவின்ற ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். இதுலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் உள்ளே போனோம் அப்படின்னா பாலருவிக்கு போயிடலான்ட்டு ஒரு அண்ணா சொன்னாங்க. சரி சொல்லிட்டு தான் உள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்க, தம்பி பாலருவி எங்கிட்ட தான் போகணுமா? பாலருவி ஸ்ட்ரைட்டாவா? தேங்க்ஸ். ஸ்ட்ரைட்டாக போகணுமாங்க? இதுலேருந்து நேராக போயிட்டே இருங்க. எங்கேயும் திரும்ப போனால் நேராக போய் லாஸ்ட்டில் முட்டினீங்க அப்படின்னா கீழே விழுந்துக்குவோம். அப்படி இல்லை, ஸ்ட்ரைட்டாக போய் இந்த லாஸ்ட்டில் போய் முட்டினீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்டரு, ரைட் சைடில் வந்து அருவிக்கு போகிற ரூட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. பார்ப்போம், இந்த ரூட்டு நம்ம புதுசு தானே. அப்பா செம்ம வியூ, சான்ஸே இல்லை இல்லா. எப்படி ஒரு வியூ பார்த்தீங்களாங்க, செம்ம வியூ. தென்னை மரம், மலை, கீழே வயக்காடு. ஓ, இதோட 2வது புஷ்பாலாரியை பார்த்துட்டேன். பாருங்க, செம்மையா இருக்குங்க. மிஸ்ட் அப்படியே மலைக்கு மேலே படர்ந்துட்டு இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையா. ஃபுல்லாங்க எனக்கு ஒரு ஓவல் ஷேப்பில் ஃபுல்லாக, அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாமே மலையாக இருக்கா. எந்த பக்கம் பார்க்குறதுனே தெரியல. அங்கங்கே வேறு ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி எழுத்து வேறு ஒட்டியிருக்கா. இங்கிலீஷ் இருந்தால் கூட ஏதோ தத்தக்கா புத்தக்கான்னு படித்து ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் நம்ம பார்டரே தொடலை. பார்டர் தொடறதுக்கு முன்னாடியே அங்கங்கே ஜிலேபி பிச்சு போட்டாங்க, டக்குன்னு அங்கங்கே போர்டில். எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட் வந்து கரெக்டாக கேரளா ரூட் தாங்க போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம போகிற அந்த பாலருவி இந்த ரூட்டில் தான் இருக்கான்னு எங்களுக்கே டவுட்டாக இருக்குது. மேப் போட்டு தான் போயிட்டுருக்கேன், இருந்தாலும் ஒரு டவுட்டாக இருக்குது. அப்படியே எனக்கு ஸ்ட்ரைட்டாக பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கீழே வெயில் அடிக்குது, மேலே நிழல், ப்ளஸ் இந்த ரோட்டு. அப்படியே ஒரு நல்ல பாட்டு ரைமிங்காக வருதுல, அப்படியே கேட்டுட்டு நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு இதை விட வேறு என்னங்க வேணும்? ஆனால் இந்த ஹீல்ஸ் வந்து கொடைக்கானல் லெவலுக்கு நம்மளுக்கு அது ஒரு மிஸ்ட்டு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கூலிங் இருக்கும். இங்கே என்ன எதிர்பார்க்கலாம்னா மழையை தான் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அடிக்கடி. செம்ம பிளேஸுங்க. இதை விட வேற ஒரு சொர்க்கம் என்னங்க இருக்க முடியும்? சொர்க்கம் இதுதான் அம்மா.
செம்ம பெண்டுங்க. அதுக்குள்ளே ஹில்ஸ் ஏரியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது கொடைக்கானலில் ரொம்ப ஹைட்டாக ஏறுதுங்க, நட்டு குத்தலாக ஏறுது. ஆனால் நல்லா இருக்கு. லாரி திணறிக்கு இருக்கு. இப்போ நம்ம வர்க்கலா ட்ரிப்பில் எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். கடவுள் தேசம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆமாம், போட்டிருந்தாங்க இப்போ செக் போஸ்ட்டில் கேரளா என்னமோல போட்டிருந்தாங்க, மறந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளை நிப்பாட்டுவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா ப்ரூஃபும் கையில் இருக்குது. தைரியமாக போயிட்டே இருக்கலாம். மேபி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், எங்கே போகிறீங்க இல்லை எங்கேருந்து வந்து ஏதாவது கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லைன்னா, ஏன்னா இவ்வளோ வண்டி போயிட்டுருக்காங்க, நிப்பாட்டி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு கொடைக்கானல் ஃபீல் தாங்க, ஆனால் அந்தளவுக்கு பெண்டு இல்லை. ஆனால் இது வந்து பெண்டு எப்படின்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ரொம்ப பள்ளமாகவும் இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இதோட 3வது கேரளா பஸ். செம்ம வியூ. நம்ம கீழேருந்து பார்த்துட்டு வந்தோம், அந்த மலை தான் ஃபுல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் வெயில் தெரியுதே. இங்கே ஃபுல்லாக என்ன ஒரு பிரச்சனை கேரளாக்குள்ளே அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஸ்பீட் கேம் வச்சுருப்பாங்க. உங்களை நிப்பாட்டி ஃபைன் பண்ணணும்னா தேவையில்லை. நீங்கள் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி அந்த கேமரா இருக்க இடத்துல கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் அடித்து போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு இந்த இடத்துல கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒரு விசிபிலிட்டி எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. யார் போர்டு மாதிரி வச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லை, இங்கே அந்த மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டாங்களாம். தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியும் போயிட்டு வருது, கேரளா வண்டியும் போயிட்டு வருதுங்க, பிரச்சனை இல்லைங்க. நிறையா பேர் சண்டேனால வீக்கெண்ட் ரைடுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதாவது கேரளாக்குள்ளேருந்து வெளியே போயிட்டுருக்காங்க, நம்ம வெளியிலேருந்து கேரளாக்குள்ளே வந்துட்டுருக்கோம். ஒரு மேலே போகுது, ஃபாரஸ்ட்டு ஸ்டேஷனாக. சிஎஸ்கே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பால் அருவின்ற ஒரு அருவிக்கிட்ட வந்தோம்.